ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரை சொல்லி உயர்த்தி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் புளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம். உயர் மலையோ சமவெளியோ இருந்திலும் நீரே தேவன். சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு. சொல்லுங்க, எந்த நிலையிலும், எந்த நிலையிலும் முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எல்லா பாதைகளிலும் நம்மோடு கூட வந்து நமக்கு துணை நிற்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி அவரை உயர்த்துவோம். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளம் கையழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உம் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லோ அழகு. நான் எந்த நிலை என்றாலும் நிற்பதெல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்த்துவோம். இரண்டிலும் நீரே தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும், எந்த நிலையிலும் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தி எந்த நிலையிலும் உம்மை ஆராதித்திடுவேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகமே நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் நீர் துணை நிற்பதால் அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதி நின்றாலும் பிள்ளையெல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதி நின்றாலும் பிள்ளையெல்லோ நான் உமக்கு. நீங்கள் இல்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். உயர் மலை
எத்தனை பேர் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? எந்த நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். தாழ்ந்திருந்தாலும் அவரை ஆராதிக்கணும், உயர்ந்திருந்தாலும் ஆராதிக்கணும். தேவன் நம்மை வைக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த ஆராதனை என்பது மேண்டேட்ரியாக இருக்குது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மேண்டேட்ரினா, இப்போது அதை எப்படி சொல்கிறது, ஒரு 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 ப்ராடக்ட் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அந்த பொருளுக்குள்ளே என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? அது அது அந்த மேனுவலில் எல்லாம் போட்டிருக்கும். சில நேரத்தில் சில அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணும்போது சிலது தேவை இருக்கும், அது மேண்டேட்ரியாக அது தேவை, அதை ஃபில் பண்ணால் தான் உங்களை பற்றி விவரங்கள் தெரியும். அது மாதிரி தான் இந்த ஆராதனையும். நான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஒன்று இருக்க வேண்டியதாகவே இருக்கிறது என்றால் கர்த்தரை நான் ஆராதிப்பது மாத்திரமே. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆண்டவருடைய நாமம் மிக வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமத்துக்கு ஈடான வேறே நாமம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எத்தனையோ நாமங்கள் இங்கே இருக்கிறது, எத்தனையோ முக்கோடி தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்துக்கு நிகரான நாமம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமமுமே இல்லை என்பதுதான் நிஜம். இந்த நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. வேதத்தில் ரொம்ப அற்புதமாய் சொல்லியிருக்கிறது, தீங்கு நாளிலே அவருடைய கூடாரத்துக்குள் நம்மை மறைத்து கொள்ளுகிறாராம். அதை தான் நம்ம பாடணும். ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ளே நம்ம எப்படி மறைத்து கொள்ளுகிறார், எப்படி நம்மை தீங்கு வராமல் சேதம் வராமல் நம்மை பாதுகாக்கிறார் என்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்தினோம். நாம் இப்போ என்ன செய்ய போறோம்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். எத்தனை பேர் அவருடைய நாமத்தை நேசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அவர் நாமத்தை நேசிக்கிறீங்களா? அவங்கள நேசிக்கிறீங்களான்னு கேட்காதீங்க, அவர் நாமத்தை நேசிக்கிறீங்களா? அவர் நாமத்தை நேசிக்கிறீங்களா? நாமத்தை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் சொல்லி உயர்த்த போகிறோம். இன்னொரு அற்புதமான பாடலை நாம் பாட போகிறோம். இயேசுவின் நாமம் என்று சொல்லி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நமக்கு ஆண்டவர் தந்தரில் இருக்கிறதை எண்ணி அந்த உயர்த்தப்படக்கூடிய நாமத்தை சொல்லி உயர்த்துவோம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின். சொல்லுவோம், இயேசு நாமமே, இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா. மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் எல்லாரும் உயர்த்துவோம். இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை.
சாத்தானின் சக்தி. சொல்லுவோம், இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்திருக்கிற இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி சத்துருவின் கோட்டைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிய எனக்கு உதவுகிற அற்புதமான நாமத்தை சொல்லி உயர்த்துவோம். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திடதே இயேசுவின் நாமமே. தகர்த்தெறிந்திட்டதே இயேசுவின் இயேசு நாமமே. இயேசு நாமம் சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குகிற இயேசுவின் நாமம், தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குகிற இயேசுவின் நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துவோம். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சொல்லுவோம், குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுமே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் இயேசுவின் நாமமே. எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். இயேசு நாமமே ஒன்றுமில்லை. இயேசு நாமமே இயேசு நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயம், சாத்தானின் சக்தி இயேசு நாமமே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, இயேசு நாமமே சாத்தானின் சக்தி. இன்னும் சத்தமா, இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. ஜெயிக்கிற நாமத்தை உடைய பிள்ளைகள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெயிக்கிற நாமத்தை நான் வச்சிருக்கிறேன். என்ன சொல்றாங்க? நான் கணவன் மனைவி பார்த்து சொல்றீங்களா, ஜெயிக்கிற நாமத்தை நான் வச்சிருக்கிறேன்னு? அதுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. சத்ரு எனக்கு முன்பதாக எந்த காரியத்தை என் குடும்பத்துக்கும் கொண்டு வந்தாலும் கணவன் மனைவி கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜெயிக்கிற நாமத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த நாமத்துல நம்ம ஜெயிக்க முடியும்.
சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பிசாசு தான் பெரியவன் மாதிரி காட்டுவான். அவன் தான் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். கோலியாத் அப்படி தான் காமிச்சான் பாருங்க. 40 நாள் வந்து சத்தம் போடுறான். கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் கிட்ட உட்காந்து நானும் பாஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒன்று எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. கோலியாத்தை தாவீது கல்லை எரிஞ்சு கொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். நாங்கள் பல காரியத்தை சொன்னோம், பல விஷயத்தை சொன்னோம். கடந்த நாட்கள் ஒரு ஆறுதல் கூட்டத்துக்கு போயிருக்கும்போது பாஸ்டர் இதை கேட்டார். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, அவன் நாய், அதனால தான் கல் எறிஞ்சாங்க. இப்படி ஒருத்தர் அவங்களுடைய வியாக்கியானத்தை சொன்னாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமா. கோலியாத்து அவன் செஞ்ச பெரிய விஷயமே தேவனுடைய நாமத்தை தூஷித்தது தான். அதனால தான் தாவீது நாமத்தை தூஷித்ததுனால ஈட்டியை கொண்டு போல, எந்த ஆயுதத்தையும் கொண்டு போல, ஒரே ஒரு கல்லை வச்சு அவன் நெத்தியை பார்த்து குறி வச்சு அடித்து அவனை கீழே தள்ளி அவன் தலையை வெட்டி கையில் கொண்டு வரான். இதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறது. தேவனுடைய நாமத்தை தூஷிப்பது என்பது நீங்கள் சும்மா எளிதாக நினச்சிடக்கூடாது. கடந்த நாட்களில் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் பாஸ்டர் அவமானப்படுத்துறதா அவங்க நினைச்சாங்க. அங்கே அநேக இஸ்லாமியர்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், புத்தர்கள், இந்த மாதிரி பல பேர் இருந்த இடத்தின் மத்தியில் பாஸ்டர் அவமானப்படுத்துறது தான் அவங்க நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பாஸ்டர் அவமானப்படுத்தல, தேவனுடைய நாமத்தை அவர்கள் தூஷித்தவர்களாக இருந்தார்கள். இதை ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்காக அவங்கள கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நான் சொல்லலை. நினைச்சிட போறீங்க, என்னடா பாஸ்டர் இப்படி சொல்றாரு. இல்லை, ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். கோலியாத் அப்படிதான் பெருசா காமிச்சான் தன்னை. பெரிய இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் சத்துரு ரொம்ப பெரியவன மாதிரி காட்டுவான். இல்லை, இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதை தான் சொல்லி பாடுறோம், இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லை. அவன் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு எதிராக செய்திருந்தாலும் சரி, அவனுடைய காரியம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். காரணம் என்ன? இயேசுவின் நாமத்தை நமக்கு ஆண்டவர் தந்தரில் இருக்கிறார். இவருடைய நாமத்தில் எல்லாம் நடக்கும். ஏதாவது இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும், எல்லாம் நடக்கும். சரீரத்துக்கு சுகம் இருக்கிறது, பாவத்திலிருந்து ரட்சிப்பு இருக்கிறது. எப்படிப்பட்ட மீட்பானாலும் மீட்கிற இயேசுவின் நாமத்தின் வல்லமை நமக்காக செய்து முடிக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன மீட்பு வேணும்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க சொல்லுங்க, உங்க தலையில கை வச்சு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் மீட்கப்படுகிறேன், உம்முடைய நாமத்தினாலே இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருகிறேன், உம்முடைய நாமத்தினாலே இந்த வியாதியிலிருந்து வெளியே வருகிறேன், உம்முடைய நாமத்தினாலே இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வருகிறேன், உம்முடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் சகிக்க முடியும், உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு விடுதலை உண்டு, விமோசனம் உண்டு, உம்முடைய நாமத்தினாலே எல்லாம் எங்களுக்கு தருவீர் ஆண்டவரே. அதனால்தான் பைபிள் சொல்லியிருக்கு, சிலர் ரதங்களை மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை மேன்மை பாராட்டு. ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய நாமத்தையே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னொரு பாடலை நாம் பாடி இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி உயர்த்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எங்களோடு கூட இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லி பாடுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இணையில்லா நாமம்,
இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அருளும். பாவத்தை பயங்களை நீக்குகிற நாமம் பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம். சொல்லுவோம் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் இயேசுவுக்கு தந்தருளினார். அவருடைய நாமத்தை நமக்கும் தந்திருக்கிறார். ஆண்டவரை சொல்லி எல்லாரும் மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் உயர்த்துவோம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் நாமத்தை சொல்லி உயர்த்துவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். ஓ எஸ், எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமமே. எங்கள் இயேசுவின் நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முடங்கிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இன்ப நாமம். இணையில்லா நாமம் இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயிக்கக்கூடிய நாமம், பிசாசுகளை துரத்தக்கூடிய நாமம் இந்த இயேசுவின் நாமம். ஓ எஸ், ஓ சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. சாத்தானின் சேனையை சாப பிசாசை. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் எழுப்பி நின்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இணையில்லா நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். ஓ இணையில்லா நாமமே இயேசுவின் நாமமே. எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற உம்முடைய நாமமே எங்கள் இயேசுவின் நாமம். ஓ உம்முடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாய் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கிறோம். ஓ இணையில்லா நாமம். சொல்லுங்க இயேசுவின் நாமம். விடுதலை தருகிற நாமம், வெற்றி தருகிற நாமம், வல்லமை தருகிற நாமம். ஓ சரீர பலவீனங்களை நீக்க
எல்லாம் அடங்கும். இந்த நாமத்துக்குள் எல்லாம் கீழ்ப்படியும். இந்த நாமத்துக்குள் வல்லமை உண்டு. ஓ, இணையில்லா நாம, இன்ப நாம, ஓ இயேசு நாமமே. ஓ, விலையேற பெற்ற இயேசுவின் நாமம். ஓ, வல்லமையுள்ள நாமம். ஓ ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கிற இந்த நாமம். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவேளை பலவீனத்தோடு இந்த காலை ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இப்பொழுதே தம்முடைய வல்லமை உங்கள் மீது கடந்து வர செய்கிறார். ஹல்லேலூயா. உங்க சரீர வியாதிகளை நீக்குகிற இயேசுவின் நாமம். ஷபா கதல ரபதனரபா உரகதல ரபா ஷிகதனரா. இயேசுவின் வல்லமை, வல்லமை ஷபபபதல ரபா எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறது, எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறது. குணமாக்குகிற இயேசுவின் நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை அசைக்க முடியாது, உங்களை அசைக்க முடியாது. ஓ ஷகதலபா, விலையேற பெற்ற இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள் பிசாசு செய்யலாம். ஆனால் இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக சத்துருவுக்கு வல்லமை இல்லை. அவனால் உங்களிடத்தில் போராட முடியாது. ஹல்லேலூயா. இந்த நாமத்தை சொல்லுங்க, இந்த நாமத்தை சொல்லுங்க. வீட்டில் சொல்லுங்க, உங்க ஆபீஸ்ல சொல்லுங்க, உங்க ஸ்கூல்ல சொல்லுங்க, உங்க காலேஜில் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் எனக்கு இருக்கிறது, இயேசுவின் நாமம் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது, எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவர்கள் பல நாமங்களை சொல்லி கர்த்தரை ஆராதித்தார்கள். இன்றும் நாம் அப்படித்தான் செய்கிறோம். ஆனாலும் கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு பின்பு, அவர் மரித்த பின்பு முதலாக யோவானும் பேதுரும் ஆலயத்துக்கு செல்லும் போது அங்கே பயன்படுத்துகிறது இயேசுவின் நாமம் மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன. அப்படியானால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே என் சரீர வியாதிகள் குணமாகும். இயேசுவின் நாமத்தினாலே என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு எல்லாம் நடக்கும். ஓ ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவரை சொல்ல போறீங்க? ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயரணும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயரணும். ஆண்டவரே, இந்த பூமியில ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி
கலங்கி போகும். எப்பேற்பட்ட கடலும் வழி திறக்கும். அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த கலைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை ஆடுவேன். உங்க நாமம் உயரணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு நடுவே இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது சேதங்கள் அணுகாமல் நம்மை மீட்டெடுக்கிற வல்லமையுள்ள ஆண்டவரின் நாமத்தை உடையவர்களாம். ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேனங்கள் நடுங்கிடாது. சிங்கத்தின் தீச்சூளை நடுவிலோ சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே ஷபகலபா பெருகணும் பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். ஆடுவேன் ஆடுவோம். உங்க நாமம் மேன்மை அடையணும். ஆடுவேன் ஆடுவோம். உங்க அஸ்திவாரத்தை அசைக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே விடுவிக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே நீங்கள் பலனடைவீர்கள். உங்கள் அஸ்திவாரம் அசைக்கப்படாது. சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறவர், சங்கிலிகளை முறியடிக்கிற தேவன். ஓ வல்லமையுள்ள தேவனே. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை சங்கிலிகள் நிரந்தரமில்லை. அவர் நாமத்தை உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. எல்லாரும் உயர்த்துவோமா? இயேசுவே ஓ ரபா கதல ரபா.
சொல்லுவோம், இயேசுவே. சத்தம் கேட்கட்டும். உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ பிரசன்னம். ஹalleluya. யாவே சொல்லுங்க, உங்க நாமம், உங்க நாமம் பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உன் நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. இயேசு நாமம், ஸ்தோத்திரம். உயரக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியிலுமே இயேசுவின் நாமம் உயர்ந்திருக்கு. நாம் சிறுக அவர் பெருக வேண்டும். இயேசுவின் நாமம் பெருக வேண்டும். அவருடைய நாமத்துக்கு உண்மையாகவே வல்லமை உண்டு. அவருடைய நாமத்தில் வெற்றி உண்டு. அவருடைய நாமத்தில் நாம் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. ஒருவேளை சரீர பலவீனம் உங்க வாழ்க்கையில இருக்குமானால், வியாதியிலே இருப்பீர்களானால், சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியாமல் இருப்பீர்களானால், ஓ ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு. ஓ, உங்களுக்கு விமோச்சனம் உண்டு. இந்த நாமத்தினால் செய்யப்படுகிற அதிசயமான காரியங்கள் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ, உம்முடைய நாமம். 91 சங்கீதத்தில் 14 வசனத்தில், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், நல்ல ஆண்டவரை உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீர்களே, உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பாராம், உங்களை விடுவிப்பாராம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை அறிந்திருக்கிற நமக்கு தான். ஓ ஸ்தோத்திரம். விடுவிக்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். எவ்வளவு விலையேற பெற்ற உம்முடைய நாமத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விலை மதிப்புள்ளவர்கள் அல்ல, நாங்கள் விலை மதிப்பில்லாதவர்கள். ஆனால் எங்களுக்கு உம்முடைய நாமத்தை தந்து எங்களை விலை மதிப்பாக இந்த பூமியிலே நீர் வைத்திருக்கிறீர். ஆனால் உம்முடைய நாமம் எங்க வாழ்க்கையில் எவ்வளவு விசேஷமானதா இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம். நீரும் எங்களை விடுவித்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்க வீட்டுக்குள்ள மகிமைப்படட்டும் ஆண்டவரே, எங்க சபைக்குள்ள மகிமைப்படட்டும், எங்க தெருவுக்குள்ள மகிமைப்படட்டும். ஓ ஸ்தோத்திரம். எங்களை விடுவிப்பது மாத்திரமல்ல, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் விடுவிப்பீராக. எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்து விடுவிப்பீராக, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பீராக. நாங்கள் வந்து உம்மை மகிமைப்படுத்தின ஆண்டவரே, நாங்கள் வந்து உம்மை சொல்லணும் ஆண்டவரே. எங்க தெருக்களிலே, எங்கள் தேசத்திலே, எங்க திருப்பூர் பட்டணத்திலே ஆண்டவரே, எல்லா இடத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். இவ்வளவு நேரம் உம்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்க போகிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீர் போடும்போது அதை சத்துரு திருடிவிடாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.